Hi friends, welcome to few pages of my diary. Have a nice day guys. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஈஸியாக ஹெல்த்தியாக பண்ணுற ஒரு ரசம் ரெசிபி, அதுவும் தூதுவளை ரசம் ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த தூதுவளை எங்கள் வீட்டு கார்டனில் கிடச்சிச்சு. ஸோ அதை வச்சு தான் நான் வந்து இன்றைக்கி ரசம் செய்ய போகிறேன். வாங்க இந்த ரசம் எப்படி ஈஸியாக பண்ணலாம். நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த தூதுவளை இலையில் வந்து நிறைய முள் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி எப்படி பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த தூதுவளை வந்து மிக்சியில் அரைச்சி ஜூஸ் எடுத்து அதை வச்சு தான் நான் வந்து ரசம் செய்ய போகிறேன். ஸோ நீங்கள் அப்படியே இலை போட்டு பண்ணாலும் பண்ணலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். நீங்கள் வந்து ஒரே நாளில் காலி ஆயிரும் அப்படின்னா நீங்கள் வந்து ஜூஸ் எடுத்து பண்ணுறது நல்லாயிருக்கும். இல்லை 2-3 டேஸ் நான் வச்சுருப்பேன் அப்படின்னா நீங்கள் இலையாக போட்டு பண்ணுங்கள். அப்போ தான் அதோட எசன்ஸ்லாம் இறங்கி அதோட பெனிஃபிட் ஃபுல்லாகவே நமக்கு கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம வந்து தூதுவளி க்ளீன் பண்ணி அரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறேன். செகண்ட் வந்து நான் புளித்தண்ணி கரைச்சி எடுத்துருக்கிறேன். அந்த புளித்தண்ணியில் என்னெல்லாம் சேர்க்கணும் அப்படின்னா, ஒரு 4-5 கறிப்பத்தா சேர்த்துக்கோங்க, 2 பழுத்த தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க, மல்லியோட தண்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா இலை வந்து நம்ம கடைசியாக நம்ம வந்து ஆட் பண்ணிப்போம். ஸோ அந்த தண்டு வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்றக்காக அதை வந்து நான் இதோடு சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு நல்லா இந்த தக்காளி பழத்தை இந்த புளித்தண்ணியில் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. ஸோ ரசத்துக்கு வந்து நம்ம தக்காளி பழம் எவ்வளோத்துக்கு நல்லா கரைச்சி விட்டுறோமோ அவ்வளோத்துக்கு ரசம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டு ஸோ இப்போ வந்து நான் வந்து நல்லா கரைச்சி விட்டுக்கிட்டேன். இதுக்கப்புறம் இதில் என்னெல்லாம் சேர்க்கணும் அப்படின்னா, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூளும் மஞ்சள் தூளும் இப்போவும் நம்ம சேர்ப்போம், அப்புறம் தாளிக்கும் போதும் சேர்ப்போம். அதனால் இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா தாளிக்கும் போது நம்ம சேர்க்கறதுனால அதோட அளவு அதிகமாகிடக்கூடாது. ஸோ ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சம் நான் சேர்த்துருக்கேன். இதுக்கப்புறம் வந்து நான் வந்து ரசம் பொடி சேர்த்துருக்கேன். ரசம் பொடி நான் வந்து கடையில் வாங்கினது தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வீட்டிலே ரெடி பண்ணி வச்சுருப்பீங்கள்ல, அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை சேர்க்காம கூட பண்ணலாம், அதுவுமே நல்லா தான் இருக்கும். இது எல்லாமே நம்மளோட சாய்ஸ் தான், எப்படி வேணாலும் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மிக்சர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம தூதுவளையை வந்து நான் அரைச்சி ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதோட மிக்சர் இப்போ அதுவும் எனக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ரசம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ரசம் செய்யறதுக்கு நான் தாளிச்சட்டி அடுப்பில் வச்சு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, ஜீரகம், வெந்தயம் இதெல்லாம் போட்டு நான் தாளிச்சிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த தாளிப்போட நம்ம ஒரு காஞ்ச மிளகாவும் கிள்ளி போட்டுக்கலாம். பெரிய பூண்டு பல்லாக இருந்தால் ஒரு 5-6 பூண்டு பல் எடுத்துக்கோங்க. சின்னதாக இருந்தால் ஒரு முழு பூண்டையுமே நீங்கள் எடுத்துக்கலாம். இதை வந்து தோலோடு நல்லா தட்டி போட்டுக்கோங்க. ஸ்கின் இருக்கணும். ரசத்துக்கு பூண்டு வந்து ஸ்கின்னோடு போடுறது தான் ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இதில் வந்து லைட்டாக வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறோம், லைட்டாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம். இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு நல்லா அதை வதக்கிக்கோங்க. அது கருகிடக்கூடாது, கருகாமல் நல்லா பார்த்துக்கோங்க. கருகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இதில் லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு பாயில் பண்ண விடலாம். ஏன்னா அது வந்து நல்லா குக் ஆகணும். அந்த பூண்டு வந்து நல்லா குக் ஆனால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இது நல்லாவே வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து நீங்கள் வந்து தூதுவளை இலையாக போடுறீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜில் இலையை போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் புளித்தண்ணி நம்ம ஊற்றலாம். ஸோ தூதுவளை இலையும் சீக்கிரமாக வதங்கிடும். அதனால் இந்த ஸ்டேஜில் போட்டு நீங்கள் வதக்கிட்டு பண்ணால் கூட கரெக்டாக தான் இருக்கும். ஸோ நம்ம வாட்ரு ஊற்றி அதை கொஞ்சம் குக் பண்ணிக்கிட்டேன். இதுக்கப்புறம் வந்து நான் தூதுவளையை அரைச்சி வச்சுருந்தேன், அந்த ஜூஸை ஆட் பண்ணி இதில் வந்து கொதிக்க விட போகிறேன். இது ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் அது கொஞ்சம் பாயில் ஆகிற ஸ்டேஜில் நம்ம வந்து புளித்தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தூதுவளை வந்து வாரத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக சாப்பாட்டில் எடுத்துக்கோங்க.
தோசையாவோ இல்லை இந்த மாதிரி ரசம் செஞ்சோ அதை வந்து சாப்பிட்லாம். அது வந்து நமக்கு கசப்பு எதுவுமே தெரியாது, ரொம்பவே நல்லது. குழந்தைங்க இருக்கிற வீட்டில் கண்டிப்பாக அதை எடுத்துக்கோங்க, குழந்தைங்களுக்கு கொடுங்க. ஏன்னா நம்ம ஒரு கஷாயம் வச்சு கொடுத்தா அதை குடிக்க மாட்டாங்க பசங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது அவங்களுக்கு வந்து இது எதுவுமே தெரியாது, நார்மலாக அவங்க சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்ருவாங்க. ஸோ அவங்களுக்கு கோல்டு எதாக இருந்தால் கூட சரியாயிரும். ஸோ இந்த மாதிரி இதை ட்ரை பண்ணுங்கள். வாரத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. தூதுவளை, ஓமவல்லி அதெல்லாம் ரொம்பவே நல்லது. வாரத்துக்கு 1 டைம் அதெல்லாம் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து என்னோடய தூதுவளை வந்து அங்கங்கே அப்படி இப்போ தான் பாயில் ஆக ஸ்டார்ட் ஆகுது. இந்த அளவுக்கு இருந்துட்டால் போதும், ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அந்த புளித்தண்ணியை ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ அந்த புளித்தண்ணி இருக்குது, தக்காளி போட்டிருக்கோம், மல்லியோட தண்டு போட்டிருக்கோம், பெருங்காயத்தூள் போட்டிருக்கோம், மஞ்சத்தூள் போட்டிருக்கோம், ரச பவுட்ரு போட்டிருக்கோம். இந்த மிக்சர் தான் அது. ஸோ இதை வந்து அதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அது நல்லாவே கொதிக்கட்டும். ஏன்னா ரசம் கொதிச்சா டேஸ்ட் போயிடும் அப்படிலாம் கிடையாது. இது வந்து நல்லாவே கொதிக்கணும். இந்த ரசம் நல்லா அந்த தக்காளி பழம்லாம் நல்லா பாயில் ஆகி நல்லா வர்ற அளவுக்கு, நல்லா குக்காகி வர்ற வரைக்கும் நல்லா பாயில் ஆகட்டும். ஸோ இது நல்லா குக் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ரசத்தை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ 2 டீஸ்பூன் உப்பு நான் அதில் சேர்த்துக்கிறேன். ஸோ இதெல்லாம் உப்பு, பெப்பர் அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டே சேர்க்காதீங்க. ரசத்தை வந்து நல்லா குக் பண்ணி ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா சேருங்க. அப்போ தான் வந்து அதோட டேஸ்ட் வந்து மாறாமல் இருக்கும். ஸோ நான் இப்போ உப்பு சேர்த்துட்டேன். இதே மாதிரி 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துப்பேன், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துப்பேன், அப்புறம் கருவேப்பிலை, மல்லிச்செடி அதுவும் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே ரசம் ஆஃப் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். அப்போ தான் அதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே சேர்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து கொதிக்க விடக்கூடாது. கொதிச்சா ரசத்தோட டேஸ்ட் வந்து மாறிடும். நம்ம வெறும் புளியும் தக்காளியும் தான், அதை தான் வச்சு நம்ம கொதிக்க விடுறோம். லாஸ்ட்டாக தான் இது எல்லாமே நம்ம சேர்க்குறோம். ஸோ இதெல்லாம் இருக்கிற இந்த ஹீட்லேயே நல்லா குக் ஆயிரும். ஸோ அதனால் இதுக்கு வந்து கொதிக்க வைக்கணுங்கிறது அவசியம் இருக்காது. ஸோ இப்போ வந்து நம்மளோட ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த தூதுவளை ரசம் வந்து இப்போ நான் சாதத்தில் ஊற்றி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இது வெறும் இந்த சாதம், ரசம், ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை வச்சாலே போதும், ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரசத்தை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாகவே ரொம்பவே நல்லாயிருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் யூடியூப் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை விட ஒரு நல்ல ஒரு வீடியோவோட நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.